வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வந்து பூந்தமல்லியில் ஒரு வடக்கு பார்த்த வீடு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டோலை கட்டிட்டோம். இந்த மாதிரி போடும்போது சில்ஸ்லாம் போடணும். ஜன்னல் கீழே வந்து இது மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சு சில்ஸ்லாம் போடணும். இது வந்து இந்த ஜன்னல் கீழே ஒரு வெடிப்பு மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் தவிர்க்கும். அதே மாதிரி 4.5 வால்லாம் போடும்போது இந்த மாதிரி நம்ம வந்து 3 அடியில் ஒரு சில்லவல் பீம் போடணும். ஏற்கனவே நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் இடையில வச்சுருப்போம், கம்பியெல்லாம் வச்சு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நார்மலாக மேலே லிண்டல் பீம் போடணும். இந்த மாதிரி 4.5 வால் போடும்போது கண்டிப்பாக த்ரூட்டு லிண்டல் பீம் போடணும். அது மாதிரி சில்லவல் பீம் போடணும். இப்போ நாங்கள் இதில் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கம்பியெல்லாம் வச்சுருக்கோம். பார்க்குறீங்களா, இது மாதிரி கம்பி வச்சுருக்கோம். இது மாதிரி வைக்கிறதுனால வீடுகளில் கிராக்கெல்லாம் வராது, நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி நாங்கள் 4.5 வாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிளேயாஸ்பிற்கு வந்து 5 இன்ச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டாய்லெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் திக்னஸ் அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 4.5 வாலம் கட்டும் போது இந்த மாதிரி முடிகிற இடத்துல இந்த மாதிரி முக்கால் போடணும். ஏன்னா இந்த சைடும் பெட்ரூம் டோர் வரும், இந்த சைடும்